சொல்லுகிறோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? வழக்கமாக செய்கிற ஜெபம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென், ஆமென். வெரி குட். உங்களோடு கூட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. 3 நாள், வெள்ளி, சனி, ஞாயிறு. இன்றைக்கி சாயங்காலம் வழிபாடு கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், இன்றைக்கி சாயங்காலம் வழிபாடு கிடையாது. அதனால் பல திருச்சபைகளில் சாயங்காலமும் வைப்பாங்க. ஆனால் நம்முடைய திருச்சபையில் இன்று மாலை வழிபாடு கிடையாது. மாலையில் நாங்கள் 8:30 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் போகிறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 நாளும் என்னை அன்புடனே அழைத்து, எங்களை அன்புடனே அழைத்து எங்களை பயன்படுத்துகிற எங்கள் அன்பு மகள், அன்பு தங்கை அருள் திரு ராபின் மரியா அம்மையார் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். எங்கள் பிள்ளை, என்னுடைய பிள்ளை, அவர்கள் இப்படி இந்த இடத்துல ஊழியம் செய்வது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை வழி நடத்துகிறார்கள். மகளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்னும் ஆற்றலோடு வேலை செய்ய வேண்டும், பலத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அதே மாதிரி அன்பு மகன், அன்பு தம்பி தாசையா அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அவர்கள் இன்று ரொம்ப இன்னொரு திருச்சபையில் ஒரு முக்கியமான பணிக்காக சென்று விட்டபடியினாலே அவர்கள் இப்போது நம்மோடு இல்லை. நம்மூர் இளையராஜா, அவருக்கு பேர் என்ன? நம்ம ஊர் இளையராஜா. அதனால் அவரை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அவருக்கு நன்றி. மகன் சாமுக்கு நன்றி. அவங்க இங்கே இருக்காங்களா? ஆமாம், மகன் சாமுக்கு ரொம்ப நன்றி. அவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கடவுளுடைய குடும்பம் வாழ்வாங்க வாழ வேண்டும், ஆற்றலோடு செயல்பட வேண்டும் என்று நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் ஐயா திரு சாம் புஷ்பராஜ், சாமியல் புஷ்பராஜ் இளமாறனா? இயேசுவே ரட்சி, ரொம்ப நல்லா இருக்கே. இளமாறன், அழகிய தமிழ் பெயர். ஆமாம், ஐயா திரு புஷ்பராஜ் இளமாறன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சகோதரா. நீங்கள் உங்களுடைய பணியினுடைய முதிர்ச்சியை காண முடிகிறது. நன்றி. அதே மாதிரி ட்ரெஷரர் திரு பிரவீன் எங்கே இருக்காங்க? நவீன், நவீன் எங்கே? ரொம்ப நன்றி நவீன். ஆமாம், பிரவீனும் நவீனும், ஆமாம், 2 பேரும் அண்ணன் தம்பி தானே. தபைலிஸ்ட் பிரவீன், ட்ரெஷரர் பேர் நவீன். ரொம்ப நன்றி நவீன். ஆமாம், இன்றைக்கி இரவு எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. நேற்று இரவு 12:49க்கு டிக்கெட் புக் பண்ணுறாங்க. சாரி, 11:49க்கு. நாங்கள் இன்றைக்கி மத்தியானம் 2:30 மணிக்கு ஒரு நான் ஏசி வண்டியில் உட்காந்துக்கிட்டே போகணுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் தம்பி ஜேக்கோ சாமியலும் நம்ம ட்ரெஷரருமா சேர்ந்து இன்று இரவு நாங்கள் ஏசியில் போகிறதுக்கு ஒழுங்கு பண்ணிட்டாங்க. தெரியாமல் போயிடுச்சு அப்படி ஒரு வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நன்றி ட்ரெஷரர் ஐயா. அதே மாதிரி நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள், நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சின்ன திருச்சபையாக இருக்கும் வரையிலும் திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையாகவே இருக்கும். ரொம்ப பெருசாகிருச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. அதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபை இல்லைன்னு நான் சொல்லலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, ரொம்ப அஃபிஷியல் ஆயிரும். ரொம்ப அஃபிஷியலாகி இந்த உறவு இல்லாமல் போயிடும். நீங்கள் உறவோடு இருக்கிறீர்கள், அது ரொம்ப நல்லது. அதுக்காக நீங்கள் வளர வேண்டான்னு நான் சொல்லறேன். நீங்கள் வளரணும், நீங்கள் வாழணும். ஆனால் இந்த உறவை விட்டு விடாதீர்கள். சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்து முகம் பார்த்து நின்று பேசிட்டு, நீங்கள் சர்வீஸ் முடிஞ்சவொன்னு ஒரு காஃபி வைக்கிற பழக்கம் இருக்காங்க இல்லையா? ட்ரெஷரர் ஐயா, ட்ரெஷரர் செக்ரட்டரி, இன்னுமே இந்த ஏதாவது ஒரு மாதத்துலேருந்து சர்வீஸ் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் காஃபி கொடுங்க. காஃபி கொடுங்க, நின்று காஃபி குடிச்சிட்டு போங்க. செலவு இழுத்து வச்சுட்டு போகிறதுக்கா நீங்கள் மதுரையிலேருந்து வந்தீங்க? அப்படி சொல்ல மாட்டீங்கள்ல. நின்று காஃபி குடிப்போம். சரியா? அந்த காஃபி யாராச்சும் வாங்கி கொடுங்க. உடனே மாறிட்டீங்களே. ஏன் சபையிலேருந்து கொடுத்தா என்ன? சபையிலேருந்து கொடுக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காஃபி கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பம். அழகா செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வோம்ல. இன்றைக்கி நம்ம குடும்பத்திலேருந்து எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறோம். என்னங்க, ஒரு 150 காஃபி, ஒரு 100 காஃபி என்ன ஆக போகுது? ஒரு காஃபி 10 ரூபா 5 ரூபா வரும். சரியா? ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தானே வரும்.
செய்யலாமா செய்யக்கூடாதா? நின்று பேசி நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாங்கள் எப்படி இருக்கோம், பிள்ளைகள் எப்படி இருக்குது, பேர பிள்ளைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிட்டு போகலாம்லடா. சொல்லுங்க, பேசலாம்ல, நல்லா பேசலாம். சின்ன இமானுவேல் சர்ச்சில் வைக்க முடியுமா? முடியாது. அது 5000 பேர், அவங்க நின்று பேச நேரம் இருக்காது. விழுந்தோடனே விழுந்தடிச்சு ஓடுவாங்க, காருகளை எடுத்துக்கிட்டு எதையோ வாரிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போகிறது மாதிரி ஓடுவாங்க. அதனால் ஆமாம், கறி வாங்க ஓடுவாங்க இல்லையா? ஆமாம், காய்கறி வாங்க. நீங்கள் அப்படி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நின்று காஃபி குடிச்சிட்டு போங்க, சரியா? ரைட். அது நீங்கள் சின்ன திருச்சபையாக இருக்க வரையிலும் நீங்கள் ஜீவனுள்ள சபையாகவே இருப்பீர்கள். அதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால் பாஸ்டேட் கமிட்டி எங்கத்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி. அருமையான கொயர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல கொயர், நீங்கள் வாழணும், நல்ல சிறப்பாக செய்யணும்னு உங்களை வாழ்த்துறேன். வேறு என்ன சொல்லணும்? சின்ன பிள்ளைகள் நிறையா இருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். குட்டி கதை ஒன்று சொல்லட்டுமா? சொல்லலாமா? ஆமாம், இப்பொழுது நம்முடைய இசைக்கலைஞர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒன்று நமக்கு கீபோர்டு வாசிக்கிறவர், சரிதானா? அவர் பேர் என்ன? ஃப்ராங்க்லின். ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின். நீங்கள் நல்ல ஒரு 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 ப்ரைஸ் அண்ட் ப்ரேயர் டைம் நடத்துனீங்க. அதுக்கு பேர் என்ன? ப்ரைஸ் அண்ட் ப்ரேயர். சொல்லுங்கள். ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்னு சொல்லக்கூடாது ஃப்ராங்க்லின். ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்னு சொல்லக்கூடாது, ஒர்ஷிப் டைம்னு சொல்லக்கூடாது. புரியுதா? என்னடா ஒர்ஷிப் டைம் எப்போ ஆரம்பிக்குது? தொடக்கத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன் ஜெபம் செய்வோமாக அப்படின்னு ஐயரமா சொல்லிட்டா எது ஆரம்பிச்சிருச்சு? ஒர்ஷிப் ஆரம்பிச்சிருச்சு. சமாதானத்தோடு போய் வாருங்கள், ஆண்டோடைய நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லும் போது ஒர்ஷிப்பு முடியும். அப்புறம் இடையில என்ன ஒர்ஷிப் டைமு? அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ அந்த டைமுக்கு பேர் என்ன? பிரைஸ் அண்ட் பிரேயர். ஜெபமும் துதி நேரம், ஜெபமும் துதியும் நேரம். அப்படி சொல்லலாமா? வச்சுக்கிடுங்க, தப்பில்லை. ஆனால் ஒர்ஷிப் டைம்ன்ற வார்த்தையை வேறு சபையில் பயன்படுத்துவாங்க, நம்ம சபையில் பயன்படுத்த கூடாது, சரிதானா? ஏனெனில் முழு நேரமும் ஒர்ஷிப் டைம் தான். அதனால் தம்பி ஃப்ராங்க்லின் ரொம்ப நன்றி. அவரோடு சேர்ந்து பாட்டு பாடின சகோதரன் எங்க, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், தேங்க்யூ ஐயா. அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய தபேலிஸ்ட், நம்முடைய மிருதங்க வித்வான், சொல்லுங்க மிருதங்க வித்வான் தம்பி பிரவீனுக்கு என்ன வேடிக்கைன்னா, பிரியமானவர்களே, நீங்கள்லாம் நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம், ஒரே 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 அனுபவம் உள்ளவங்க. கவனிங்க, அவள் வாசுத்தா மிருதங்க வித்வானா, நம்மாள் வாசுத்தா கொட்டுக்காரனா? ஏண்டா உங்கள் மாய்மாலம் எங்களுக்கு தெரியாதாடா? உங்கள் மாய்மாலம், உங்களுடைய என்ன சொல்கிறது அதுக்கு பேர், உங்களுடைய அராஜகம் எங்களுக்கு தெரியும்டா. நீ வாஸ்தா மிருதங்க வித்வான், ஏன் பிள்ளை வாஸ்தா சொல்ல கொட்டுக்காரனா? விளையாடுறியா? என் பிள்ளையும் மிருதங்க வித்வான் தான்டா. என் பிள்ளையும் தபேலா வித்வான். புரியுதா புரியலையா? நம்ம பிள்ளைகள் மிருதங்க வித்வான்கள். ஆமாம், அதனால் மிருதங்க வித்வான், தபேலா வித்வான் பிரவீன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஐயா, புரியுதா ஐயா சொல்கிறது? விடக்கூடாதுங்க, அவனை அப்படி பேச விடக்கூடாது. ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆமாம், விடக்கூடாது. ரைட், போலாமா? அதனாலே அன்பான பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றி. இப்படி பேசிக்கிட்டே போகலாம். அடுத்த வாரத்திலேருந்து அல்லது அடுத்த மாதத்திலேருந்து இது முடிஞ்ச உடனே என்ன கிடைக்கும் உங்களுக்கெல்லாம்? ஆகா. ஆமாம், ரைட். இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆமாம், ஒரு நாளைக்கு நான் தர்றேன் காஃபி, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை கூப்பிடுங்க, நான் தர்றேன் காஃபி. இது என்ன வம்பா இருக்குது? ரைட், ஒரு கதை சொல்ல போகிறேன். சின்ன பிள்ளைகள்லாம் 20 வயசுக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைகள்லாம் கை வைத்துங்க. 20 வயசுக்கு உள்ளே இருக்கிற பிள்ளைகள்லாம் சும்மா கை வைத்து தூக்கு மேலே எல்லாரும். ரைட், 20 வயசு நிறைய பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்க. நன்றி அங்கே பாருங்கள், நன்றி. ஒரு சமயம் ஒரு பெரிய காடு, காட்டில் என்ன மிருகங்கள்லாம் இருக்கும் சொல்லுங்க பிள்ளைகள், சொல்லுங்க. யானை இருக்கும், அப்புறம் கரடி இருக்கும், அப்புறம்
மான் இருக்கும். ஒரு அருமையான பிள்ளை மான் சொல்கிறா. அது சொல்கிறதுக்கு நல்ல புத்தி வேணும். மான் இருக்கும், அப்புறம் முயல் இருக்கும். யாராது முயல். தேங்க்யூ. அது ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பெரிய சின்ன பிள்ளை. ஒரு பெரிய சின்ன பிள்ளை சொல்லுது. முயல் இருக்கும், அப்புறம் வேற என்ன இருக்கும்? மயில் இருக்கும். என்ன? காட்டு பன்றி இருக்குமா? இயேசுவே ரட்சியம். என்னங்க இந்த பக்கத்தில் யாரு? குரங்கு. இது இங்கே குரங்கு இருக்கு. அப்படி எல்லா மிருகங்களும், பறவைகள் இருக்கும். என்னென்ன பறவைகள்லாம் உண்டு? குயில் இருக்கும், புறா இருக்கும், காக்கா இருக்கும், அப்புறம் இருக்கு ஊர்வன, பாம்பு, பல்லி. ஆமா, நீந்துவன என்னென்ன இருக்கும்? மீன் இருக்கும். ஆமா, அப்படி நிறைய எல்லாம் இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்த காலம். 9 மணிக்கு காட் வந்தார். யார் வந்தது? காடுனா என்ன? நம்ம கடவுள் வந்தார். கடவுள் வந்து ஒரு ஆலமரத்துக்கு கீழே நிற்கிறார். கப்புன்னு வந்து நின்றுட்டார். எல்லா பறவைகளும் மிருகங்களும் ஒரே நான் வந்து குவிஞ்சிருச்சுங்க. கடவுள் வந்துட்டாரு நம்மளை பார்க்க. அப்போ காட் கேட்டார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். யாரை பார்த்து? அந்த மிருகங்கள் பறவைகளை பார்த்து. நல்லா இருக்கிறோம் ஆண்டவரே, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களையெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்கணுன்னு ஆசையோடு நான் ஓடி வந்தேன். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் சமாதானமாக இருக்கணும், நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசினார். பேசிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன். என்ன வைக்க போகிறேன்? ஒரு போட்டி. இந்த கதை அம்மா சொன்னாங்களான்னு தெரியல. இல்லை சரி, நல்ல வேலை. அப்போது உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னார். என்ன போட்டி? நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நான் இதே இடத்துக்கு வருவேன். காலையில் 9 மணிக்கு இதே இடத்துக்கு நான் வருவேன். நீங்கள் உங்களில் அழகுள்ள பிள்ளைகளை கொண்டு வந்து வரிசையாக வைக்கணும், வரிசையாக நிப்பாட்டி வைக்கணும். இளம் பிள்ளைகளை கொண்டு வந்து வரிசையாக நிப்பாட்டி வைக்கணும். யார் ரொம்ப அழகோ அவங்களுக்கு என்ன கொடுப்பேன் சொல்லுங்கள்? ப்ரைஸ் கொடுப்பேன். ரொம்ப இங்கே பாருங்க, அழகான பிள்ளைகள் நிறைய உட்காந்துருக்காங்க. அழகு பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் தான் அழகான பிள்ளைகள். ஆமாம், இங்கே யார் ரொம்ப அழகு பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு என்ன கொடுப்பேன்? ப்ரைஸ் கொடுப்பேன். ஓ அப்படின்னு. காலையில் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு நான் வந்துடுவேன். ரெடியா அப்படின்னு. ரெடி ஆண்டவரே அப்படின்னு எல்லாரும் ஒரே சந்தோஷமாக சொன்னாங்க. சொன்ன உடனே போயிட்டார் காட். போயிட்டார். யார் போயாச்சு? காட் போயாச்சு. போன உடனே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு. 7 மணிக்கெல்லாம் முதல்ல ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சுச்சு. சிங்கக்குட்டி பார்த்துருக்கியா? சிங்கக்குட்டி பார்த்துருக்கியா? எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வந்துச்சு. அப்புறம் உடனே ஒரு மான் தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சுச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. மான்குட்டி பார்த்துருக்கியா? மான்குட்டி பார்த்துருக்கியா? ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வேற யார் கொண்டாந்து வச்சா சொல்லுங்க? யானை. அது உடனே யானைக்குட்டி தான் வருது. யானைக்குட்டி எப்படி இருக்கும்? என்னங்க? அழகாக இருக்கும். ஆமாம், அழகா. யானை தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சுச்சு. நல்ல குட்டி. அப்புறம் வேற சொல்லுங்க கடன்னு. முயல் குட்டி பார்த்துருக்கியா? எப்படி முயல் கத்தும்? எப்படி முயல் கத்தும்? கிச்சு கிச்சின்னு கத்தும்ல. ஆமாம், முயல் குட்டியை கொண்டாந்து வச்சுச்சு. எல்லோரும் பார்த்து சந்தோஷமாக இருந்தாங்க. சிலர் கூட சொன்னாங்க, இந்த முயல் குட்டிக்கு தான் என்ன கிடைக்க போகுது? பரிசு கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் கொக்கு தன்னுடைய குஞ்சை கொண்டாந்து வச்சு. கொக்கு குஞ்சு எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருந்துச்சு, அழகாக வெள்ளையாக இருந்துச்சு. அப்புறம் மயில் பார்த்துருக்கீங்களா? மயில் தன்னுடைய இளவயது குட்டியை கொண்டாந்து, குட்டியை கொண்டாந்து வச்சுச்சு. அப்புறம் ஒரு ஆடு தன்னுடைய ஆட்டுக்குட்டி பார்த்துருக்கியா? ஆட்டுக்குட்டி எப்படி கத்தும்? ஐயோ நான் சின்ன பிள்ளைகள் கேட்டால் எல்லாம் பெருசுகள்லாம் மேன்னுதுங்க. பயங்கரமான சபைங்க. ஆட்டுக்குட்டியை கொண்டாந்துச்சு மேன். ஒரு மாடு தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வந்துச்சு. மாடு குட்டியா? கண்ணுக்குட்டி அப்படி சொல்லு. மாட்டுக்குட்டின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம், கண்ணுக்குட்டியை கொண்டாந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குரங்கு இருக்குல்ல,
நம்ம கருப்பாக இருக்கும்ல குரங்கு, கண்ணங்கரேர்னு. மனித குரங்கு பார்த்துருக்கியா? மனித குரங்கு பார்த்துருக்கியா? அந்த குரங்கு தன்னுடைய குட்டியை கொண்டாந்து வச்சுச்சா, எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டாங்க. ஐய எப்படி இருக்காது? கண்ணங்கரேர்னு இருக்கு. ஆமாம், கண்ணங்கரேர்னு இருக்கு. அந்த குட்டிக்கு என்ன கிடைக்காது? ப்ரைஸ் கிடைக்காது. ரொம்ப கருப்பாக இருக்கு, அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் கொண்டாந்து வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு காக்கா இருக்குல்ல, நம்ம காக்கா எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். அந்த காக்கா தன்னுடைய குஞ்சை கொண்டாந்து வச்சுச்சா, அதை பார்த்த உடனே எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. இதுக்கு ப்ரைஸ் என்ன செய்யாது, கிடைக்காது அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அவங்கள குசுன்னு. கொஞ்ச நேரம் மணி 9 ஆயிடுச்சு. மணி 9 ஆயிடுச்சு. அப்படியே காட் வந்துட்டார். யார் வந்தது? காட் வந்துட்டார். வந்து நிற்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். காட் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. ரெடி, எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சா ஆண்டவரே? எல்லாருடைய குஞ்சு குட்டிகள்லாம் வந்துருச்சா? ஆமாம் ஆண்டவரே. ரைட், நான் பார்க்க போகிறேன். அப்படி வரிசையாக பார்க்குறாரு. முதல்ல என்ன யார் இருக்கிறது? சிங்கக்குட்டி, அப்புறம் மாட்டுக்குட்டி, மாட்டு கண்ணுக்குட்டி, அப்புறம் மான்குட்டி, அப்புறம் முயல் குட்டி, அப்புறம் யானைக்குட்டி, அப்புறம் என்னங்க குரங்கு. அந்த குரங்கு குட்டி இருந்துச்சுல்ல, அதுக்கிட்ட வந்த உடனே கொஞ்ச நேரம் நின்றுட்டாரு. யாரு? காடு நின்றுட்டாரு. அந்த குரங்கு குட்டியவே பார்க்குறாரு, ஒரு மாதிரி அன்பாக பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நடந்துட்டார். அப்புறம் மயில் குஞ்சு பார்த்தாரு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காக்கா குஞ்சு கொண்டாந்து வச்சதுல ஒரு அண்டங்காக்கா, அந்த காக்கா குஞ்சுக்கிட்ட வந்த உடனே நின்றுட்டாரு. அப்படியே அன்பாக பார்க்குறாரு அந்த காக்கா குஞ்சை. பார்த்துட்டு அப்புறம் நகர்ந்து போயிட்டார். அப்புறம் அந்த பாம்பு குட்டி, அப்புறம் மீன் குட்டி அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு சொன்னார், நான் எல்லாரையும் பார்த்துட்டேன், இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறேன், யாருக்கு ப்ரைஸ் அப்படின்ற சொல்ல போகிறேன். அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஐயோ, யாருக்கு கிடைக்க போதோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, சொல்லுங்க, பார்க்குறாங்க. கெஸ் பண்ணுங்க, யாருக்கு கிடச்சிருக்கும்? குரங்கு குட்டிக்கு தான் கிடச்சிருக்குமா? இயேசுவே ரட்சியம். எப்படி இதெல்லாம்? எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரே முகமாக குரங்குட்டின்றாங்க? அப்படியா? கொஞ்ச நேரம் நின்னார்ல. பயங்கரமான ஆளுகையா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குரங்கு குட்டிக்கு தான் ப்ரைஸுன்னு சொல்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு தைரியம் வேணும் மகளே. அந்த தைரியத்தை நீங்கள் கொடுத்து வளர்த்துருக்கீங்களே, ஆண்டவருக்கு தோத்திரம். எல்லாரும் கையை தூக்கி அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆனால் அது நீங்கள் தான் குரங்குட்டின்னு சொன்னீங்க, காடுன்னு சொல்லலை. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்ல போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? சொல்ல போகிறேன். சொல்லிடுவா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க ஆண்டவரே. அப்போ தான் சொன்னார் ஆண்டவர், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சமமான பரிசு. அல்லேலூயான்னு சொல்லுங்க. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முதல் பரிசு. அப்படி வாங்கலாம்ல? எல்லாரும் முதல் பரிசு வாங்கினா நல்லதா, ஒருத்தர் முதல் பரிசு வாங்கினா நல்லதா? அப்படி நல்லவங்களா இருக்கிறாங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் முதல் பரிசு சொல்லுங்க. ஆமாம், என்னுடைய பார்வையில் யாரும் சூப்பர் அழகும் கிடையாது, யாரும் அழகற்றவர்கள் கிடையாது. நான் ரொம்ப சிகப்பாக அழகாக இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் என்னது? சிகப்பாக அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. இங்கே வேறு யாரோ சும்மான்றதை பாரு. இயேசுவே, சிகப்பாகவும் அழகாக இருக்கிறீங்க, கருப்பாகவும் அழகாக இருக்கிறீங்க. கருப்பாக இருந்தாலும் அழகுதான் சொல்லு, சிகப்பாக இருந்தாலும் அழகுதான் என்பது தான் பைபிள் சொல்லுகிறது. நான் கருப்பாகவும் அழகாகவும், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். எங்கே இருக்கு? ஐயோ, உன்னத பாட்டு, பயங்கரமான ஆளுக. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற வசனத்துக்காக ஆண்டவருக்கு சொல்லு மகளே, ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே. சரி,
கடவுள் ரொம்ப நல்லவர் தானே? கடவுள் ரொம்ப நல்லவர் தானே? எல்லாரையும் சமமாக நேசிக்கிறவர் இல்லையா? என்னை மட்டும்தான் கடவுள் நேசிக்கிறாரு, அவளை கொஞ்சமாக நேசிக்கிறாருன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க. இல்லை, அப்படி யாருக்குமே கிடையாது. அவளை கொஞ்சமாக நேசிக்கிறாரு, என்னை மட்டுமா கூடமாக நேசிக்கிறாரு என்று யாருமே என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடவே கூடாது. புரியுதா? இந்த தைரியமும் இந்த தெம்பும் இந்த திருச்சபையில் வளமாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். இப்போ இவ்வளவு நேரம் பண்ணது பிரசங்கம் இல்லையா? இன்னும் பிரசங்கமே என்ன செய்யலை, ஆரம்பிக்கலை. போலமா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுறேன், என்னோட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். என்னோட சேர்ந்து பாடுங்க ஐயா. ஒரு சி மேஜர் கொடுங்கய்யா. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஐயா, நான் அனுப்பிச்சு வச்சது உங்கள்கிட்ட இருக்கா? நான் அனுப்பிச்சு வச்ச பாட்டு இருக்கா? அதுலேருந்து எடுத்து போடுங்க பார்க்கலாம். அதுலேருந்து எடுத்து போடுங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு பாடுங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ, எதையெல்லாம் அதை எனக்கே செய்தீர்கள். பாடுங்க. அதை எனக்கே என்று சொல்கிறார் நம் இயேசு, என்று சொல்கிறார் நம் இயேசு. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார் நம் இயேசு, என்று சொல்கிறார் நம் இயேசு. ரைட், போதும் 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 ஐயா, போதும். இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலை. சொல்லுங்க. பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார். ஆமா, அது உண்மையா பொய்யா? உண்மை. ஆமா, நம்முடைய பாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார். விடுதலை செய்தார், விடுதலை செய்வார். விடுதலை செய்தார், செய்கிறார், செய்வார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 பாடங்கள். 2 சாமுவேலில் இருந்து ஒரு பாடம், 2வது அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் ஒரு பாடம், கடைசியாக மார்க்கு எத்தனாவது அதிகாரம்? 2வது அதிகாரம் ஒரு பாடம். பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார் என்பது நம்முடைய தலைப்பு. ஆமாம், இப்போ அந்த 3 பாவத்தையும் பற்றி நான் உங்களுக்கு பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி பாவம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி பொதுவான ஒரு பார்வையை பார்த்துட்டு இப்பொழுது நான் உள்ளே போக போகிறேன். பாவம் என்றால் என்ன? கடவுளுக்கு விரோதமாகவும், கடவுளுக்கு விரோதமாக மட்டுமில்லை, இன்னொன்று என்ன? முதல்ல கடவுளுக்கு விரோதமாக, 2வது மனிதருக்கு விரோதமாக. இது 2ம் பாவம். நல்ல கவனி. கடவுளுக்கு விரோதமாக செய்கிறது மட்டும் பாவம் இல்லை, யாருக்கு விரோதமாக செய்கிறதும் பாவம்? மனிதருக்கு விரோதமாக. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நம்ம மனம் திரும்பிய மகன் சொல்லுவார், அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். பரத்துக்கு விரோதமான என்ன அர்த்தம்? கடவுளுக்கு விரோதமா. உமக்கு விரோதமான என்ன அர்த்தம்? அப்பாவுக்கு விரோதமா. அப்படியானால் கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவம் இருக்கு, நம்முடைய அப்பா அம்மாவுக்கு விரோதமாக செய்கிற பாவம் இருக்கு, நம்முடைய கூட பிறந்தவர்களுக்கு விரோதமாக செய்கிற பாவம் இருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக செய்கிற பாவமும் இருக்கு. அதனாலே பாவத்துக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று வெர்டிக்கல் சின், இன்னொன்று ஹொரைசாண்டல் சின். உங்களுக்கு புரிகிறதா? வெர்டிக்கல் சின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு விரோதமாக தேவன் என்ற சொல் பயன்படுத்தக்கூடாது. கடவுளுக்கு விரோதமாக செய்கிற பாவம். 2வது மனிதருக்கு விரோதமாக செய்கிற பாவம். 2 பக்கம். பாவத்துக்கு எத்தனை பக்கம்? 2 பக்கம். இன்னொரு 2 பக்கம் சொல்லட்டுமா? இன்னொரு 2 பக்கம் சொல்லட்டுமா?
அந்த அந்த செல்வம் உள்ள வாலிபன் ஒரு முறை ஆண்டவரிடத்தில் வந்து நான் மோட்சத்துக்கு போகணும், நான் என்ன செய்யணும்னு சொன்னார். அப்போது பொய் சொல்லாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே இதெல்லாம் கடைபிடிக்க நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போய் உனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. குறைன்னா என்ன? பாவம்னு அர்த்தம். நீ அதை செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன்னு சொல்கிறீல்ல, அது உண்மைதான், அது நல்லதுதான். ஆனால் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருக்கிற. அதனால தான் நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம், தீமை செய்வதும் பாவம். ஆனால் இன்னைக்கு நமக்கு முக்கியமாக நம்ம நார்மலாக நினைக்கிறது எதை பற்றி தான் நினைப்போம்? தீமை செய்கிறது தான் பாவம்னு நினைப்போம். உண்மையா பொய்யா? நன்மை செய்யாதிருந்தால் பாவம். நிறைய பேருக்கு தெரியாது. அது தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? 4:17 வாசிங்க. ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாதிருத்தல் அவனுக்கு பாவமாகும். 4:17 வாசிங்க. எந்த 4:17 சொல்ல மாட்டேன். வெரி குட் பிள்ளை, வெரி குட் பிள்ளை. உன் பேர் என்னையா? விஜய். நன்றி விஜய். யாக்கோபு 4:17 சொல்றதுக்கு இங்கே ஒரு பிள்ளை இருக்கிறது நம்முடைய திருச்சபையில். நல்ல பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். யாக்கோபு 4:17 வாசி. ஆதலால் ஒருவன், ஒருவர், ஒருவன் சொல்லக்கூடாது. ஒருவன் என்ற ஆம்பளையை தான் குறிக்கும். அது எப்படி வாசிக்கணும்? ஒருவர் அப்படின்னா பெண்களையும் குறிக்கும். அறிந்தவராயிருந்தும் அது அவருக்கு பாவமாயிருக்கும். போதரமா? தெரியுமில்ல? தெரியுமில்ல? அதனால பாவத்துக்கு 2 பக்கம். பாவத்துக்கு 2 பக்கம். என்ன பக்கம் சொல்லுங்க? தீமை செய்வது ஒரு பக்கம், இன்னொன்று நன்மை செய்யாமல் இருப்பது இன்னொரு பக்கம். நான் ரொம்ப சூப்பரு, நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் ரொம்ப சூப்பருன்னு சொல்லிட்டு சிலர் தெரிவாங்க. நன்மை செய்திருக்கியா? ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கியா? பாவப்பட்டவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுத்துருக்கியா? உன்னுடைய சொத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்கியா? கொடுக்கலைன்னா அதுவும் சொல்லு பாவம். புரியுதா? புரியுதா? அதனால தான் நம்ம கல்லூரியில், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில், அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரியல, விபாகா சுந்தரம்னு ஒரு ஐயா இருந்தார். விபாகா சுந்தரம்னு ஒரு ஐயா இருந்தார். அவர் ஒரு அருள் குரல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். என்ன புஸ்தகம்? அருள் குரல். சொல்லுங்க. அந்த அருள் குரல்ல ஒரு குரல் இப்படி இருக்கு: தக்கவை செய்யாமை, சொல்லுங்க, தகாதவை செய்தல் இரு பக்கம் ஒரு பாவ பரப்பு. தக்கவை செய்யாமை, தகாதவை செய்தல் இரு பக்கம் ஒரு பாவ பரப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று நன்மை செய்யாமை பாவம், இன்னொன்று தீமை செய்தல் பாவம். புரியுதா? பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம், பெரியவங்களுக்கெல்லாம் புரியுதா? இது 2 பக்கமும் நாம் உண்மையாக இருக்கணும். சரியா? 2 பக்கமும். ஆனால் சுத்து பிரசங்கியார்கள் இந்த ஒரு பக்கத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. நீ அந்த தப்பை செய்திருக்க, நீ இந்த தப்பை செய்திருக்க, நீ அந்த தப்பை செய்திருக்க, நீ இந்த தப்பை செய்திருக்க, நீ பாவங்களை அறிக்கையிடு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. நீ நன்மை செய்யாமல் இருந்திருக்க, நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கிற, நீ சொத்து சேர்த்து மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்கிற, அந்த பாவத்தை அறிக்கையிடுன்னு எந்த சுத்து பிரசங்க யார் சொல்லுவாரா? சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? அவங்களே குமிச்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களே என்ன செய்திருக்காங்க? ஆமாம், குமிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமாம், சுசேஷ ஊழியத்துக்கு போகும்போது ஏரோப்ளைனில் ஏறி போகிறாங்க. சுசேஷ ஊழியம். ஏன்னா எங்கள் உபதேசியாருக்கு சைக்கிள் கூட கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ஊர் உபதேசியாருக்கு சுசேஷ வேலைக்கு போகிறதுக்கு என்ன கிடைக்க மாட்டேன்றது? சைக்கிள் கிடைக்க மாட்டேன்றது. அந்த ஊழியக்காரர் சுசேஷ வேலைக்கு எங்கே எதில் போகிறாரு? சொல்லுங்க. சைக்கிள்லையா? ஏரோப்ளைனில் போகிறாரு. அவர் சொல்லுவாரா?
சொல்ல மாட்டார்ல. அதனால் கவனமாக இருங்க. யாரை பிரசங்கம் பண்ணுறது கூப்பிடுறீங்கன்றதை பற்றி கவனமாக இருங்க. வெளியிலேருந்து பிரசங்கம் பண்ணுறது கூப்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை. முழுமையை சொல்லுகிறவர்களை கூப்பிடுங்கள். முழுமையை சொல்லுகிறவர்களை. இந்த முகவுரையோட இன்னும் பிரசங்கத்தில் போகலை நான். இயேசுவே ரட்சியம். இன்னும் நீ போகலையா? ஆமாம், இன்றைக்கி நாங்கள் போய் கறி குழம்பு வைக்கணும்னு நினச்சோம். இப்போ ஆனால் இன்னும் லெந்து காலம், இப்போலாம் கறி குழம்பு வைக்க மாட்டீங்க, அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம் தானே? லெந்து காலத்தில் செய்யக்கூடியவைகள் செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு ஒரு 2 பக்கம் இருக்குது தெரியுமா? லெந்து காலத்தில் செய்யக்கூடாதவைகள் என்னென்ன சொல்லுங்க. லெந்து காலத்தில் செய்யக்கூடாதவைகள் என்னென்ன சொல்லு மகளே. என்னங்க? சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. சூப்பரு, அழகுடா அழகுடா. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் என்ன கூடாது? பூ வைக்கக்கூடாது. அப்புறம் என்ன கூடாது? என்னங்க? நல்ல காரியம் செய்யக்கூடாது. அப்புறம் என்ன கூடாது சொல்லுங்க? என்ன? முடி வெட்டக்கூடாதா? இயேசுவே ரட்சியம். அது என்னடா புதுசாக இருக்குது கோயம்புத்தூரில் 40 நாளுமா? ஏங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு முடி வெட்டலைன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துல கிடக்கும். சேவ் பண்ணக்கூடாதா? அந்த பாரு இந்த அம்மாவை வீட்டில் ரொம்ப குழப்பமாவில் இருக்கும் போல தங்கச்சி. ஆகா ஆகா. அப்புறம் வேற என்ன கூடாது? வேற என்ன கூடாது சொல்லு. அவ்வளோதானா? பட்டு சேலை கட்டக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. பவுடர் போடக்கூடாதுன்னு சிலர் சொல்லுவாங்க. சொல்லு மகளே. நான் சொல்ல மாட்டேன்றத பாரு. கூடாது 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 என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லு? கூடும், செய்யணும் செய்யணும், செய்யக்கூடாது 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 என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செய்யணும் செய்யணும். என்னெல்லாம் செய்யணும் சொல்லு. அப்பா பிரேயர் பண்ணணும். ரைட், வெரி குட். பிரேயர் பண்ணணும். அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும். நன்றி மகளே. ஆமாம் நன்றி. அப்புறம் அம்மா நோன்பு இருக்கணும், செய்யணும். அப்புறம் வேற இப்படித்தானா? இப்படித்தானா? அவ்வளோதானா? இல்லை, சண்டை கூடாதுன்னு நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். சார் நாங்கள் கூடாது விட்டுட்டோம். அந்த அவர் பாருங்க, சண்டை போடக்கூடாது. இப்போ நான் என்ன சண்டையாக போடுறேன்? நீ சொல்லு மகளே. பைபிள் படிக்கணும், ரொம்ப நல்ல செய்யணும். பைபிள் ரொம்ப படிக்கணும். அப்புறம் அம்மா அம்மா புனித யாத்திரை போகணும். ஆனால் நம்ம ரொம்ப போக மாட்டோம் இல்லையா? ஆமாம், அப்படி புனித யாத்திரை போகணும்னு சொன்னோன்னே உங்கள் ஈஷா யோக மையத்துக்கு எல்லாரையும் வர பண்ணுறாரு அந்த ஆள். ஆமாம், அங்கே போகாத, அப்படி இடங்களுக்கு போகாதீங்க. சரிதானா? வேற அப்பா தியானத்தில் பங்கு பெறணும், ஜபம் பண்ணணும், செய்யணும் 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 என்பது ஒரு பக்கம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை கொண்டீங்க. நான் ஆடை இல்லாத இருந்தேன், எனக்கு ஆடை வழங்குனீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னைய பார்க்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், எனக்காக வாதாடினீங்க. இதெல்லாம் செய்யணும். என்னைக்கு? லெந்து காலத்தில் செய்யணும். செய்யணும் என்பது ஒரு பக்கம். ஐயா செய்ய கூடாது என்பது இன்னொரு பக்கம். செய்வீங்களா? செய்வீங்களா? யாரோ ஒரு அம்மா சொன்னது மாதிரி இருக்குல்ல, ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு அதெல்லாம் இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. செய்வீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஞாபகம் வந்துருச்சு. சேவை ஞாபகம் வந்துருச்சு. செய்வீர்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் போச்சு, அதெல்லாம் போச்சு. ரைட், ஏதோ சொல்ல வந்தீங்க, போதும். ரைட், போலாமா? இப்போ நாம் அந்த டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். அந்த 3 டெக்ஸ்ட்டையும் பார்க்க போகிறோம். போதரம்மா என்னிட்ட சொல்லிட்டாங்க, அண்ணே நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசினேன்ட்டாங்க. இயேசுவே ரட்சியம். ஐயையோன்றதை பாரு ஒரு அம்மா, அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருது. ஐயையோ ஆண்டவரே, போதரம்மா சொல்கிறத கேட்குறதா நீங்கள் சொல்கிறத கேட்குறதா?
போதரமாக சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், சரியா? அதனால் ஆமாம், ரைட். ஆனால் நான் சுருக்கமாக தான் பிரசங்கம் பண்ணுவேன். உங்கள் ஊருக்கு வந்தவுடனே ரொம்ப நேரம் பேசுகிறேன், அது என்னன்னே தெரியலை. நான் ஒரு பழமொழி எழுதியிருக்கிறேன், நான் ஒரு பாக்கிய வசனம். இந்த பாக்கிய வசனத்துக்கு பேர் என்ன தெரியுமா? சுருங்க பிரசங்கிப்போர் பாக்கியவான்கள். சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். ஏனெனில் அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். ஆமாம், அதனால் போதரமா நேத்தே சொல்லிட்டாங்க, அண்ணே திரும்ப வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போதரமா நேத்தே சொல்லிட்டாங்க. ரைட். அந்த நான் 3 டெக்ஸ்ட்டுக்கு போகிறோம், எடுங்க பார்க்கலாம். 2 சாமுவேல். ஆமாம், அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லுங்க, யார் வாஸ்தா? யார் வாஸ்தது? 2 சாமுவேல் 12வது அதிகாரம். ஆமாம், ஓகே. யாருடைய கதை? யாரை பற்றிய கதை? தாவீதை பற்றிய கதை. என்ன கதை அது? ஆமா, தாவீது பாவம் செய்த கதை. தாவீது பாவம் செய்த கதை. கடவுள் தாவீதின் பாவத்தை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். பாவ அறிக்கை செய்த தாவீதை கடவுள் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். அந்த பாவ அறிக்கை பாட்டு தான் எத்தனாவது சங்கீதம்? 51வது சங்கீதம். அவ்வளோதான், 51வது சங்கீதம் தாவீதின் பாவ அறிக்கை. தாவீது என்ன பாவம் செய்து விட்டார்? அந்த பாவத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. ஒன்று சொல்லுங்க, உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக சேர்த்து கொண்டு விட்டார். அந்த உரியாவின் மனைவி பேர் என்ன? சொல்லுங்க, பத்ஷேபாள். பத்ஷேபாள் விரும்பி வந்தாங்களா தாவீது வீட்டுக்கு? இல்லை. வம்படியா வலுக்கட்டாயமாக உரியாவின் மனைவியாகிய பத்ஷேபாளை தாவீது என்ன செய்கிறார்? இழுத்து கொண்டு வர வைக்கிறார். ராஜா கூப்பிடுறாரு, மரியாதையோட ராஜா வீட்டுக்கு வா. நல்லா கவனி. தாவீதின் மனைவியாகிய உரியாவின் மனைவியாக பத்ஷேபாள் ராஜா வீட்டுக்கு வரணும்னு அவருக்கு என்ன இல்லை? விருப்பம் கிடையாது. அப்படியானால் தாவீது செய்த பாவம் என்ன? தாவீது செய்த பாவம் என்ன? ஆமா, பாலியல் வன்கொடுமை. சொல்லுங்க, பாலியல் வன்கொடுமை. சொல்றது கஷ்டமா இருக்கா? பேசணும் கட்டாயம். சர்ச்சில் கட்டாயம் நம்ம பேசி ஆகணும். சர்ச்சில் பேசணுமா பேசக்கூடாதா? சொல்லுங்க, பேசணும். பாலியல் வன்கொடுமை. அடுத்தவருடைய மனைவியை வலுக்கட்டாயமாக தன்னுடைய மனைவியாக வலுக்கட்டாயமாக ஆக்கினது ஒரு பாலியல் வன்கொடுமை. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். இங்கிலீஷில் பேர் என்ன? செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். சரியா தப்பா? சரியா தப்பா? அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம், சொல்லணும், சொல்லணும். அது கடவுளுக்கு விரோதமான பாவம். இது ஒன்று. இன்னைக்கு இந்த பாவம் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மிக அதிகமாக ஆகிக்கொண்டே இருக்கிறது, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். இளம் வயது பிள்ளைகள், இளம் வயது பெண்கள், இளம் வயது ஆண்கள், பெண்கள் மாத்திரம் இல்லை, ஆண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். சின்ன பையமார் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அங்கங்கே நடக்கும். பெண்கள் நிறைய நடக்குது, ஆண்கள் குறைவாக நடக்கிறது. பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? ஆமா. ஆகினாலே அது பாவம். 2வது பாவம் என்ன? நம்ம தாவீது செய்த 2வது பாவம் என்ன? அம்மா, உரியாவை கொலை செய்கிறான். ஒன்று பாலியல் வன்கொடுமை செய்கிறான், 2வது உரியாவை கொலை செய்கிறான். அந்த பாவத்துக்கு பேர் என்ன? கொலை என்பது பாவம்தான். ஆனால் அதை விட கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லுங்க பார்க்கலாம். கொலை பாதகம் என்பது பாவம்தான், அதை விட ஷார்ப்பு. தாவீது யாரு? ராஜா. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். அதிகார துஷ்பிரயோகம். சொல்லுங்க, அதிகார துஷ்பிரயோகம். அப்படியானால் அங்கே 2 பாவங்கள் இருக்கின்றன. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்திலே. ஒன்று பாலியல் வன்கொடுமை, இன்னொன்று அதிகார துஷ்பிரயோகம். இன்று பரவலாக இது நடந்து கொண்டே இருக்கிறது இந்திய நாட்டிலே. அதிகாரத்திலே இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொலை செய்கிறார்கள், வஞ்சனை செய்கிறார்கள், ஏழைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். என்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது. அதில் கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அரசு அதிகாரம் மாத்திரமல்ல, சாதி அதிகாரம். நான் உயர்ந்த சாதியை சேர்ந்தவன், தாழ்த்தப்பட்டவர்களை கொலை செய்வதற்கு எனக்கு என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. நீ தாழ்த்தப்பட்டவன்,
ஆகையினாலே உங்களை கொண்டு போடுவேன் என்று கொலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் ஒரு கபடி விளையாட்டில் பங்கு பெற்ற ஒரு நல்ல பையனை, வாலிப பையனை கேட்டிங்களா? செய்தி கேட்டிங்களா? செய்தி கேட்டிங்களா இல்லையா? கேட்டிங்களா? கேட்கலையா? ஆமாம், கேட்டிங்கல்ல. கபடி விளையாடிய பையன், ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பையன், தலித் பையன். அவனை என்ன பண்ணியிருக்காங்க? விரலை வெட்டி இருக்கிறாங்க. வெட்டினாங்களா வெட்டலையா? அதுக்கு பேர் என்ன? அதிகார துஷ்பிரயோகம், சாதி அதிகாரம், அரசியல் அதிகாரம், கடவுளுக்கு விரோதமான, சொல்லுங்க, பாவம், கடவுளுக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்தை கடவுள் என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். சொல்லுங்க, கண்டிக்கிறார். ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிறுபான்மையின் விரோதமாக தொடுக்கப்படுகிற எல்லா பாவங்களும் கடவுளுக்கு விரோதமானவைகள். அவைகள் கண்டிக்கப்பட வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முதலாவது குறிப்பை முடிச்சிட்டேன். அப்போ 2 பாவம். ஒன்று பாலியல் வன்கொடுமை, அதிகார துஷ்பிரயோகம். இதை யார் போய் சொல்கிறா? நாத்தான் தீர்க்கதரிசி. எனக்கு நாத்தான் தீர்க்கதரிசியை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா மாதிரி. அவர் ஒரு உபதேசியார். நாத்தான் தீர்க்கதரிசி யார்? ஒரு உபதேசியார். இங்கே யார் உபதேசியார்? கை வைத்துங்க. இங்கே உபதேசியார் இருக்காங்களா? இல்லையா? உபதேசியார் வைக்கிற பழக்கம் நம்ம. மிஷினரி இருக்காங்களா? நம்முடைய சர்ச் ஒர்க்கர் யார்? இங்கே யாரும் இல்லை. ஆமாம், சர்ச் ஒர்க்கர் போடலாம். நம்ம சர்ச்சில் ஒரு உபதேசியார் இருக்கிறது நல்லது. ஆமாம், அம்மாவுக்கு உதவியாக இருப்பதற்காக ஒரு உபதேசியார். எங்கள் அப்பா ஒரு உபதேசியார். அவர் பேர் மாசிலாமணி. சொல்லுங்க, மாசிலாமணி உபதேசியார். சொல்லுங்க, நீதி உணர்வு மிக்க நல்ல உபதேசியார், நல்ல விசுவாசமிக்க உபதேசியார். நாத்தானும் ஒரு உபதேசியார் தான். அவர் நேர போறாரு, வேட்டியை கட்டிக்கிட்டு, ஒரு சட்டையை எழுத்து போட்டுக்கிட்டு, பெரிய காலில் செருப்பு போட்டிருந்தாரான்னு கூட தெரியாது. நாத்தான் உபதேசியாருக்கு செருப்பு கிடையாது. எங்கள் அப்பா செருப்பு போட்டது கிடையாது காலில். 2 காரணத்தினால எங்கள் அப்பா செருப்பு போடலை. 2 காரணம். ஒன்று சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க, செருப்பு வாங்க காசு இல்லை. 2 யாருக்கும் சொல்ல முடியாதுல்ல. எங்கள் ஊரில் நாங்கள்லாம் செருப்பு போடக்கூடாது. நாங்கள்லாம் தெருவில் செருப்பு போடக்கூடாது. புரியுதா? புரியுதா? ஆமாம், அவங்க வாழ்கிற தெருவில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? செருப்பு போட. அவங்க யாரு? அவங்க யாரு? பெரிய ஆளுங்க. அவன் தம்மா பெரிய ஆளுங்க இல்லைடா, பெரிய ஆளுகளை, பெரிய சாதிக்காரங்க. அவங்க யாரு? பெரிய நாங்கள் யாரு? ஆமாம், அதனால நாங்கள் செருப்பு போடக்கூடாது. எங்கள் அப்பா செருப்பு போடாமல் ஊழியம் செய்த உபதேசியார். அவருடைய பிள்ளையாகிய நான் இன்று ஷூ போடுகிறேன். அல்லேலூயான்னு சொல்லு. ஆமாம் ஆமாம். அப்போ நாத்தான் என்ன செய்தார்? ஒரு வேட்டியை எடுத்து கட்டிக்கிட்டு, ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு நேரம் எங்கே போனார்? தாவீது ராஜா வீட்டுக்கு போனார். வாங்க நாத்தான் தீர்க்கதரிசியே, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நம்ம ராசா. உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னாரு நம்மால். யாரு? உபதேசியார். உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். எனக்கு கதை சொல்கிறதுக்கு நீங்கள் இவ்வளவு என் வீட்டை தேடி வந்திருக்கீங்களா? ஐயோ, கதைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கதை உனக்கு பிடிக்கும்ல? கதைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு முதலாளி இருந்தான். அவனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவருக்கு எத்தனை ஆடு இருந்துச்சு? ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. இந்த முதலாளி வீட்டுக்கு விருந்துக்கு ஆள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக அந்த ஏழை விவசாயினுடைய சொல்லு ஒத்த ஆட்டை வெட்டி விருந்து வச்சிட்டான். ராஜாவுக்கு அவ்வளோ கோபம். யார் அவன்? யார் அந்த மடையன்? யார் அந்த கொடியவன்? அவனை கொண்டு வாங்க, அவனை இங்கே வச்சா வெட்டிடுவோம். யாருக்கு கோபம்? ராஜாவுக்கு கோபம். அப்பத்தான் நம்ம உபதேசியார் சொன்னாரு, சொல்லுங்க, நீதாண்டா அந்த மனுஷன், நீதாண்டா அந்த மனுஷன். எப்படி இருக்கு? இப்படி சொல்றதுக்கு என்ன வேணும்? ஒரு தைரியம் வேணும். தீர்க்கதரிசின்னா என்ன அர்த்தம்? சொல்ல, தைரியசாலின்னு அர்த்தம். தீமையை கண்டிக்கவும் எதிர்த்து நிற்கவும் தீர்க்கதரிசி. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க நிறைய பேர் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க.
ப்ராஃபிட்ஸ் இருக்காங்களா இல்லையா? உங்கள் சர்ச்சுக்கு கூட சிலர் வந்திருப்பாங்க. வந்தாங்களா? தீர்க்கதரிசிகளை எல்லாம் கூப்பிடும் போது கவனமாக இரு மகளே. சரிதானா? கூப்பிட வேணான்னு சொல்லலை, கூப்பிடுங்க, கவனமாக இருங்க. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன? தீமையை கண்டிக்கிற தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு உண்டா? உண்டா மகளே? உண்டா மகளே? நிறைய பேர் கண்டிக்க மாட்டாங்கடா. நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. குறி சொல்றது சரியான வார்த்தையா? சரியான வார்த்தை. ஆகையினாலே நாத்தான் தீர்க்கதரிசியை போல தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு நமக்கு. அப்பதான் ஐயோ மன்னிச்சுக்கிடுங்க, நான் பாவம் செய்துட்டேன். இதே மாதிரி மதுரையில் ஒரு ராஜா இருந்தான். நீயே அந்த மனுஷன் என்று ஒரு பெண் சொன்னாங்க. அந்த ராஜா பெயர் என்ன? அந்த பெண்ணு பேர் என்ன? கண்ணகி. அந்த ரைட், ரொம்ப நன்றி. கண்ணகி என்ற அந்த வீராங்கனை. அந்த ராஜா பேர் என்ன? கோவலனா? சும்மா இருக்க மாட்டீங்க ஏங்க, செத்து போனவன் கோவலனுங்க. ஏன்னா கதையவே மாத்துறீங்க. இயேசுவே ரட்சியம். அந்த ராஜா பேர் என்ன? பாண்டிய நெடுஞ்செழியன். சொல்லுங்க, பாண்டிய நெடுஞ்செழியன். நீதாண்டா தேரா மன்னா, நீயா ராஜா? நானோ ராஜா, நானே கல்வன். செத்தே போயிட்டான். மனசாட்சி மிக்க ஒரு பாண்டிய மன்னன். மதுரைக்காரவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி உண்டு. ஆகா 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 ஆகா, மதுரைக்காரங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி உண்டு. அதுக்காக கோயம்புத்தூர்காரவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. எங்களுக்குன்னு ஒரு வரலாறு உண்டு. மதுரைக்காரர்கள் தவறு செய்தவரை சுட்டி காண்பித்தால் செத்து போகிற ஒரு வரலாறு அங்கே இருக்கிறது. ஆனால் இவன் செத்து போகவில்லை. இந்த ராஜா மண்டிட்டு, ஐயா என்னை மன்னிச்சுக்கிறங்க ஐயா, ஆண்டவற்றில் எனக்காக மன்றாடுங்க ஐயா, நான் தப்பு செய்துட்டேன். அப்போ தான் தேவனே எனக்கு இறங்கும். அந்த பாட்டு எடுங்க. சங்கீதம் 51 எடுங்க சீக்கிரம். சங்கீதம் 51. தேவனே எனக்கு இறங்கும், முது கிருபையின்படி, முது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். எடுங்க, வாசிங்க. என் பாவமற என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கி என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று கத்தி கதறி அழுதார். அப்போ தான் நம்ம நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ உன் பாவத்தை ஒத்துக்கொண்டபடினாலே கர்த்தர் உன் பாவத்தை சொல்லுங்க மன்னிக்கிறார். இன்னைக்கு தலைப்பு என்ன? பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். போதுமா? அந்த தலைப்பை அப்படியே நிப்பாட்டிடுவோம். ரெண்டாவதுக்கு போவோம். ரெண்டாவது போங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம். இவ்வளவு நேரம் நான் எடுக்க மாட்டேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் அங்கே பிலிப்பு, பேதுரு, யோவான் போன்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதில் என்ன வேடிக்கைன்னா மகனே, அந்த சீமோன் என்ற அந்த மாயவித்தக்காரன் ஞானஸ்நானம் வாங்குறான். அங்கே அந்த வசனத்தை வாசிங்க. அவன் மனம் திரும்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் வாங்கினான். வசனம் வாசிங்க. அப்படி சீமோன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றான். நல்லா கவனி. நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது நீ பாவம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன கிடையாது, சர்டிபிகேட் கிடையாது. கவனம். அவர் ஞானஸ்நானம் வாங்கிட்டாரு, அவர் இனிமே பாவம் பண்ண மாட்டாருன்னு சொல்றதுக்கு எந்த சர்டிபிகேட்டும் கிடையாது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? போய் பணத்தை கொண்டு போய் அள்ளி கொண்டு போய் பேதுரு யோவானுடைய பாதத்தில் வச்சு, நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ சொல்லுங்க, அந்த பரிசுத்த ஆவி அவர் கிடைக்கும்படி நீங்க என்ன செய்யணும்? இந்த அதிகாரத்தை கொடுங்க. நல்லா கவனி. இங்கே பாவம் என்ன நீங்க சொல்லுங்க. அங்கே 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் பாவம் 2 பார்த்தோம். ஒன்று பாலியல் வன்கொடுமை, இன்னொன்று அதிகார துஷ்பிரயோகம். இங்கே பாவம் என்ன? பணத்தை வைத்து அதிகாரத்தை வாங்குகிற பாவம். போதருமா? போதருமா? இன்னைக்கு பணத்தை வைத்து அதிகாரத்தை வாங்குகிற பாவம் சபையிலும் நடக்குது சொல்லுங்க, சமுதாயத்திலும் நடக்குது சொல்லுங்க, இன்னொரு இடத்துல நடக்குது, அரசியல்ல நடக்குது. பணம்
கோடி கோடியாய் அள்ளி கொடுத்து அதிகாரத்தை வாங்குகிற பாவம். சாதாரணமாக நான் நேத்தே சொன்னேன், ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கினா பாவமா பாவம் இல்லையா? பாவம். 2026 அந்த பாவத்தை நீங்க செய்வீங்களா? செய்வீங்களா? செய்ய மாட்டீங்க. சீ போ, என்னுடைய வாக்குரிமையை நான் காசுக்கு விற்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். புரியுதா? ஆகையினாலே பணத்தை கொடுத்து அதிகாரத்தை விலைக்கு வாங்குகிற பாவத்தை திருச்சபையிலும் செய்யக்கூடாது, சமுதாயத்திலும் செய்யக்கூடாது, அரசியலிலும் செய்யக்கூடாது. இந்த பாவத்தை அவர்கள் கண்டிக்கிறார்கள். ஐயோ என்று கீழே விழுகிறார். நீ அது பணவெறி என்ற பாவம், அதை கூட சொல்லலாமா? பணவெறி, அதிகார வெறி. உன் இருதயம் எப்படி இருக்கு? அந்த வசனத்தை வாசிங்க. உன் இருதயம் எப்படி இருக்கு? உன் தேவனுக்கு முன்பதாக உனக்கு பங்கும் இல்லை. இல்ல பிச்சு கட்டின்னு ஒரு வசனம் இருக்குமே. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? கசப்பான பிச்சு கட்டி. பிச்சு கட்டின்னா என்ன அர்த்தம்? பாவ கட்டியா இருக்கு. பணவெறி. இன்னைக்கு பணவெறி அநேகரை பாவ பிச்சு கட்டியாக மாற்றி இருக்கிறது மகனே. புரியுதா? அதிகார வெறி. என்ன வேணாலும் செய்வாங்க மகள, என்ன வேணாலும் செய்வாங்க மகள. அரசியல்ல என்னென்னலமா நடக்குது பாருங்க. 1 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்தா இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிறவரு நாளைக்கு இன்னொரு கட்சிக்கு மாறிடுவாரு. 1 கோடியா 10 கோடி கூட கொடுக்குறாங்க. அதிகார வெறி, பண வெறி. அவங்கள பத்தி கவனத்தோடு இருக்கணும். நீ என்ன கொடுத்தாலும் நான் மாற மாட்டேன், ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே உண்மையாயிருப்பேன், ஒரு நூல் கூற மாற மாட்டேன் என்று சொன்னவர் யாரு தெரியுமா? சொல்லுங்க. யாரு? 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 சொல்ல மாட்டீங்களே. டாக்டர் அம்பேத்கர். சொல்லுங்க. டாக்டர் அம்பேத்கர். சொல்லுங்க. டாக்டர் அம்பேத்கர். பணத்துக்கு அடிமையாகாத ஒரே ஒரு அரசியல் தலைவர் யாரு? டாக்டர் அம்பேத்கர். ஆமா, மாறவே மாட்டார். அவரை மாற்ற வேண்டும் என்று என்னென்னமோ முயற்சி செய்தார்கள். தெரியுமா தெரியாதா? முழிக்கிறத பாரு அம்புட்டும். தெரியணும் உங்களுக்கெல்லாம், அதெல்லாம் தெரியும். ரைட். 2வது அப்போ உடனே மண்டிட்டு மன்றாடுறாரு. உன் பாவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறாரு என்று சொல்லி பேதுருவும் யோவானும் பிலிப்பும் அவருக்காக மன்றாடுகிறார்கள். அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார். மூணாவது போயிடுவோமா? 3வது போயிடுவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 3வது போயிடுவோம். 3வது டெக்ஸ்டுக்கு போங்க. அப்போ 1வது டெக்ஸ்டில் பாவம் என்ன? பாலியல் வன்கொடுமை. 2வது பாவம் அதிகார துஷ்பிரயோகம். அதை முடிச்சிட்டோம். 2வது டெக்ஸ்டில் பாவம் என்ன? பணத்தை கொடுத்து அதிகாரத்தை வாங்குகிற பாவம். இன்னொன்று பணவெறி என்ற பாவம், பண ஆசை என்ற பாவம். என்னட்டா இவர் பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம்ல. பிஸ்னஸ், இன்னைக்கு பிஸ்னஸ் ப்ரீச்சர்ஸ் நிறைய பேர் அப்படி தானே பண்ணுறாங்க இல்லையா? வியாபார ஊழியர்கள் எல்லாம் பணத்துக்காகத்தான் வேலை செய்கிறார்கள். ஆமாம், அதனால அதுவும் பாவம். 3வது டெக்ஸ்டுக்கு போங்க. 3வது டெக்ஸ்ட் எத்தனாவது அதிகாரம்? மார்க்கு 2வது அதிகாரம். கதை உங்களுக்கு தெரியும். கதை உங்களுக்கு தெரியும். ஒரு திமிர்வாதக்காரர் அவரை இயேசு வண்டை கூட்டி கொண்டு வருகிறார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? மகனே, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டன. அவர் செய்த பாவம் என்ன? யார் சொல்லுவா? பிரவீன் சொல்லுங்க. பிரவீன், அவர் செய்த பாவம் என்ன? அவர் சொல்றாரு, நான் தான் பாவம். இப்போ என்னையவே கேட்குறீங்க, நான் தான் பாவம். போதரமா அவர் பாவம்ன்றாங்க. அந்த அந்த திமிர்வாதக்காரர் செய்த பாவம் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை. சொல்லுங்க. இல்லை, சொல்லலை. ரொம்ப நன்றி. சொல்லலை. ஐயா சொல்லியிருக்காயா இங்க? இல்லை. என்ன பாவமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் யோசித்து பார்த்தேன். இவருக்கு வந்த திமிர்வாதத்துக்கு ஒரு வேளை இவர் யாரையாவது என்ன செய்திருப்பார்? ஏமாற்றியிருப்பார். மனச்சாட்சி குத்தப்பட்டு அவருக்கு திமிர்வாதம் வந்திருக்கும். திமிர்வாதத்துக்கு காரணம் அவருடைய மனசாட்சி குத்துண்டு
மூளையிலே என்ன ஏற்படுகிறது? திமிர்வாதம் எப்படி ஏற்படும் தெரியுமா? அவர்களுடைய அதுக்கு பேர் என்ன? இந்த என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரோக். சொல்லுங்கள். ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஏற்படும்? கால் விளங்காமல் போயிடும், கை விளங்காமல் போயிடும். அந்த ஸ்ட்ரோக்குக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு விதமான ஒரு ஷாக், ஏதோ ஒரு ஷாக். அந்த ஷாக் எப்படி வந்திருக்கும்னு சொன்னால், யாருக்கு விரோதமாகவோ இவர் தவறு செய்து விட்டார். அந்த தவற்றை அவர் உணர்ந்து பார்க்கிறார். நல்லா கவனிங்க, நானாக ஒரு கதை சொல்கிறேன். அந்த தவற்றை அவர் உணர்ந்து பார்க்கிறார். அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்பதற்கு ஓடுகிறார். ஓடி போனால் அவர் அந்த ஊரை விட்டே போயிட்டார். யாருக்கு விரோதமாக இவர் தவறு செய்தாரோ அவர், இல்லாட்டி அவர் இறந்து போய் விடுகிறார். அந்த தவறு இழைக்கப்பட்டவர் என்ன செய்கிறார்? இறந்து போடுகிறார். அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க இவருக்கு என்ன கிடைக்கல? சொல்லுங்க, சான்ஸ் கிடைக்கல. உடனே அவருடைய மூளையில் குழப்பம் ஏற்பட்டு அவர் எப்படி ஏற்படுகிறார்? ஸ்ட்ரோக் வந்து அவர் திமிர்வாதக்காரனாகிறார். அவருக்கு இன்னைக்கு தேவை என்ன? மன்னிப்பு தான் தேவை. நன்றி மகளே. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை விட அவருக்கு என்ன தேவை? மன்னிப்பு தேவை. அப்படியானால் ஆண்டவர் இதை உணர்ந்தவராக சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டன. நீ மன்னிப்பு கேட்க முடியாம நீ யாருக்கு விரோதமாக தவறு செய்தாயோ அவர் இறந்து போய்விட்டார் அல்லவா? அந்த பாவத்தை நான் என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்லுகிறார். இது எப்படி இருக்கு? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? நான் முடிக்க போறேன். 3 பாயிண்டை நான் முடிக்க போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்காது பாருங்க. ஆமாவா இல்லையா? பிரவீன் ஆமான்றாருங்க. அவர் ஆமான்றாரியா? முடிக்க போறேன்னு சொன்ன உடனே சந்தோஷமா இருக்காண்டா? ஆமான்றாரு. இப்படி தான் ஒரு ஊரில், ஒரே ஒரு கதை சொல்லிடுறேன், முடிக்க முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன். இப்படி தான் ஒரு ஊரில் ஒரு பிரசங்கியார் இருந்தாராம். 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டார். இப்போ நான் எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன்? எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம். ஒருத்தர் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பயங்கரமான ஆளுகையா, இயேசுவே ரட்சியம். ஆனால் எனக்கு அம்மா கொடுத்த நேரம் இன்னும் முடியலை. அப்போ அவர் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். 1.25 மணி நேரம் வரும்போது, பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் முடிக்க வேண்டும். சொல்லு பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. இப்போ நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே சொல்லுங்க, நான் முடிக்க வேண்டும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார். முடிச்சிட்டார். உண்மையிலே என்ன செய்துட்டாரு? சொல்லுங்க, முடிச்சுட்டு வெளியே நின்று எல்லாருக்கும் தோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தார். எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் தோத்திரம். நீங்களும் பார்த்துட்டு போங்க, நான் அங்கே நிற்கிறேன். இங்கே இருக்கிறவங்க இப்படியே போயிடாதீங்க, இப்படி வந்து என்னை பார்த்து தோத்திரம் போட்டுட்டு போங்க. சரிதானா? ஆமாம், உங்களுடைய முகங்களை நான் பார்க்கணும், உங்களுக்கு தோத்திரம் சொல்லணும். இப்படியே போயிடாதீங்க. இந்த பக்கம் நிற்கவா, இங்கே நிற்கவா? இங்கே தான் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா? இங்கே நிற்பேன், நீங்கள் எல்லோரும் வந்து என்னை பார்த்து தோத்திரம் போடணும். அப்போ அவர் எல்லாரையும் பார்த்து தோத்திரம் போட்டாரா? ஒரு வாலிப பையன், உன் பேர் என்ன தம்பி சொன்ன? விஜய் மாதிரி ஒரு உன் பேர் விஜயா? வெள்ளங்கமான பேர் வச்சிருக்கியப்பா. இயேசுவே லட்சியம். வில்லங்கமான பேரா இருக்குப்பா. ஆகா, நீ கொஞ்சம் கவனமாகவே இரு மகனே. சரி, நல்ல பிள்ளைடா, நீ நல்ல பிள்ளை. நீ அந்த விஜய் மாதிரி இருக்க மாட்ட, நீ நல்ல விஜய். சரிதானா? ரைட். கவனி. என்ன பேசிக்கிட்டு இருந்தேன்னு மறந்துட்டேன். எங்கே விட்டேன் சொல்லுங்க. என்னங்க? ஆமாம், எல்லாரும் விஜய் மாதிரி ஒரு பையன் வந்தான். வந்து தோத்திரம் ஐயா அப்படின்னா, தோத்திரம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, என் பிரசங்கம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டார். சில பிரசங்கியார்கள் என் பிரசங்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னான்னு கேட்டு வம்படியாக வாங்குவாங்க, பேச வைப்பாங்க. அப்படி பிரசங்கியார்களாக நாங்கள் இருக்க மாட்டோம். போதர்மார் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டோம். இந்த சுத்து பிரசங்கியார்கள் தான் அப்படி செய்வாங்க. அப்போது அவன் சொன்னா, பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டால் என்ன சொல்லணும் சொல்லுங்க? பிடிச்சிருந்துச்சின்னு தானே சொல்லணும். பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே அவர் விட மாட்டேங்கிறாரு. எந்த இடத்துல உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எந்த இடத்துல உனக்கு
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் சொன்னா, இந்த முடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க சொல்லுங்க, எந்த இடம்? இந்த நான் முடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கூட அப்படி தானே பிடிச்சிருக்குல்ல? ஆமாவா இல்லையா? ஆமான்றதை பாரு சுவே. ரைட் நண்பர்களே, உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 3 டெக்ஸ்ட் பார்த்துருக்குறோம். முதலாவது அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். பாவத்துக்கு 2 பக்கம். பாவத்துக்கு 2 பக்கம். ஒரு பக்கம் என்ன? கடவுளுக்கு விரோதமான பக்கம், மனிதனுக்கு விரோதமான பக்கம். கடவுளுக்கு விரோதமான பக்கம், மனிதருக்கு. அப்புறம் இன்னொரு 2 பக்கம் பார்த்தோமே, அது என்ன? நன்மை செய்யாதிருத்தல் பாவம், தீமை செய்தலும் பாவம். இன்னைக்கு சமுதாயத்தில் இன்னைக்கு ஊழியக்காரங்க தீமை செய்கிறத பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, நன்மை செய்யாதிருத்தலை பற்றி பேச மாட்டாங்க. அதனால நாம் அப்படி இருக்க மாட்டோம். அம்மன்குளம் திருச்சபை, என் அன்பு மகள் ராபின் மரியா போதகராக இருக்கிற திருச்சபை, நீங்கள் முழுமையானவர்களாக இருக்க வேண்டும். சரி, 3 டெக்ஸ்ட் பார்த்தோம். முதலாவது டெக்ஸ்டில் தாவீது செய்த பாவம் என்ன? 1, பாலியல் வன்கொடுமை. நிச்சயமாக அது நிறுத்தப்பட வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். இந்திய சமுதாயம் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். என் அன்பான பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், அதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பாலியல் வன்கொடுமை. 2வது அவன் செய்த பாவம் அதிகார துஷ்பிரயோகம். அது போதகர் செய்தாலும் தப்பு தான், அது பேராயர் செய்தாலும் தப்பு தான், அது முதல்வர் செய்தாலும் தப்பு தான், அது மந்திரி செய்தாலும் தப்பு தான், அது பிரதம மந்திரி செய்தாலும் தப்பு தான். தப்பா ரைட்டா? தப்பு. அதிகார துஷ்பிரயோகம். எல்லாரும் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டே, சொல்லுமால, மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். கர்த்தர் மன்னிக்கிறாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். அது முதலாவது டெக்ஸ்ட். 2வது டெக்ஸ்ட்டுக்கு போங்க. அங்க 2 பாவம் பார்த்தோம். என்னென்ன பாவம்? 1, பணத்தை வச்சு அதிகாரத்தை விலக்கி வாங்குற பாவம். அது திருச்சபையில் நடக்குது, அது சமுதாயத்தில் நடக்குது, அரசியலில் நடக்குது. நிச்சயமாக அந்த பாவம் கண்டிக்கப்பட வேண்டும். இன்னொன்று பணவெறி என்ற பாவம். பணவெறி. பணம் உங்களுக்கு தேவை, பணம் உங்களுக்கு தேவை மகளே, சம்பாதிக்கணும். ஆனால் என்ன கூடாது? பண வெறி கூடாது. பண வெறி என்பது வேறே, நம்முடைய தேவைகளுக்கு பணம் சம்பாதிப்பது என்பது வேறே. நீங்கள் ஓட்டாண்டிகளாக பிச்சை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். நீங்கள் உழைக்க வேண்டும், உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், நீங்கள் போதுமான அளவு வசதியோடு இருக்க வேண்டும். ஆனால் பண வெறி கொண்டு பணத்தை சேர்த்து பதுக்கி வைத்தல் பாவமாகும். அது 2 பாவம். அதை சொன்ன உடனே சீமோன் என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? மன்னிப்பு கேட்கிறார். நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க ஆண்டவர். நீங்கள் சொன்ன எந்த தீமையை என் மேலே என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது. மன்றாடுங்க. கடவுள் பாவங்களை என்ன செய்கிறார்? மணி. 3வது டெக்ஸ்ட். என்ன பாவம்? என்ன பாவம்? ஐயோ மறந்துட்டீங்களே. நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனே, ஒரு கதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனே, அந்த கதை அங்கே இல்லை, நானா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். சொல்லுங்கய்யா. யாரோ திமிர்வாதக்காரர். அவர் செய்த பாவம் என்ன? என்னம்மா? யாரோ ஒரு விரோதமாக ஏமாற்றி விட்டு விட்டார். அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க என்ன கிடைக்கவில்லை? வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒருவேளை அவர் ஓடி போய் விட்டார், ஒருவேளை இறந்து போய் விட்டார். அந்த மன அழுத்தத்தினாலே அவருக்கு என்ன ஏற்பட்டது? ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அவர் எப்படி ஆகிவிட்டார்? ஆமாம், திமிர்வாதக்காரனாகிவிட்டார். அவருக்கு இன்னைக்கு தேவை என்ன? உனக்கு மன்னிப்பு கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லுவதுதான் தேவை. மகளை புரியுதா? புரியுதா? ஆகினாலே அந்த மன்னிப்பை யார் கொடுக்குறா? ஆமாம், நீங்கள் யார்ட்டையாச்சும் தவறு செய்துட்டு அறிக்கை செய்ய முடியாதபடி இருப்பீர்களானால் இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் மகனே, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் மகளே, நீ தைரியமாயிரு என்று சொல்லுகிற கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று சொல்லுகிற கடவுள். ஜெபம் செய்வோமா? ஜெபம். ஆமாம், இப்போ கேட்பேன். ஆமாம், போட்டி ரெடியாக இருக்கு. ஈரமாக பயங்கரமானவங்க. ரைட், ஜெபம் பண்ணிடுவோமா? முதல்ல ஜெபம்.
அன்புள்ள ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு அருள் நிறைந்தவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை கண்டுகொண்டோம். உடைய வசனங்களை வாசிக்கும் போதெல்லாம் எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகின்றன. ஆண்டவரே, நீர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதற்காக முகத்தோத்திரம். தாவீதைப் போல நாங்களும் தவறு செய்திருக்கிறோம். தாவீதைப் போல நாங்களும் பாவம் செய்திருக்கிறோம். அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, இளம் பிள்ளைகளுக்கு விரோதமாக நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். எங்களை மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சமுதாயம் இந்த விஷயத்திலே ஆண்டவரே பயமாக இருக்கிறது. எங்கள் சமுதாயத்திலே இளம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரே, அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு வன்கரம் கொண்டு இப்படிப்பட்ட பாவங்களை அடக்குகிற, ஒடுக்குகிற திறனை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அதிகாரத்தை பணத்துக்கு வாங்குகிற பாவத்தை எங்கள் குருமார் செய்யாதபடி, எங்கள் பேராயர்கள் செய்யாதபடி, எங்களுடைய அரசியல் தலைவர்கள், மந்திரிகள், முதல்வர்கள், எங்களுடைய அரசு அதிகாரிகள் செய்யாதபடி அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றும் அவர்களை மாற்ற வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் யாருக்கு விரோதமாகவாவது தவறு செய்து மன்னிப்பு கேட்கவே வாய்ப்பில்லாமல் போனவர்கள் இங்கே யாராவது இருந்தால், ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் மனம் திரும்பவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர் என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நல்ல திருமறை பகுதிகளுக்காக உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையிலே வளர எங்களுக்கு அருள் செய்து காப்பீராக. இயேசு ஆண்டவருடைய திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள இறைவா, ஆமேன்.